சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வகை வகையா நம்ம வீட்டுல கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாமே செஞ்சு பாப்பா பேர் ஸ்வீட் சீடை. ஆமா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. இது அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். கரண்ட் இல்ல முறுக்கு ஊத்தி அழகா அப்படி சுத்த வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, சோ கோகுலாஷ்டமி. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்பெஷலான ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா பூ வச்சிருக்கேன். முன்னால இங்க ஒரு கொண்டை போட்டு பூ வச்சேன். அப்ப எப்படி இருக்கு, கொண்டை வந்து முன்னாடியே இருக்கேன், எல்லாரும் முன்னாடியே கொண்டை போறேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், இப்பெல்லாம் அப்படியே சீவிட்டு அப்படியே பூ சொருகிட்டேன். அழகா இருக்குதுல்ல. ஆமா. ஜஷிதா உன் பேர் என்னம்மா? ஜஷிதா உன் பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லு. ஜஷி சொல்லு. உன் பேர் என்ன சொல்லு. ஜாஜின்றாரு ஃப்ரெண்ட்ஸ். பேர் என்ன மறுபடியும் கிளியரா சொல்லு. பாப்பா பேர் சூப்பர். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சிருக்கேன். இந்த ஜாதி மல்லி பூ செம வாசனை. ஆமா சூப்பரா இருக்கு. பக்கத்து டக்கா வந்து அழகா கட்டி கொடுத்தாங்களா, இவளுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வச்சுக்கினேன். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டினோடனே எனக்கு பிடிச்ச பூ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ செம வாசனையா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் ஜாதி மல்லி பூ பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா வந்து முறுக்கு சீடெல்லாம் வந்து பண்ண போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா உப்பு சீடை நிறைய டைம் பண்ணி போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சீடை பண்ணலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சீடையும் பண்ணலாம், வெள்ளை சீடையும் பண்ணலாம், முறுக்கும் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டா நாளைக்கு படைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலையில வைக்க கரெக்டா இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். இதை வறுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஏன்னா முறுக்குக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீடைக்கெல்லாம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே முறுக்கு மாவு எல்லாமே மிக்ஸில அரைக்க போறியா? ஆமா. சரி சரி. முறுக்கு மாவுலாம் எல்லாம் கிடையாது, பாக்கெட்ல தான் மாவு வாங்கி வந்தாச்சு ஆல்ரெடி. கொழுக்கட்டை உளுந்து மட்டும் தான் அரைக்கணும். உளுந்து மட்டும் வறுத்து அரைச்சிக்கலாம். சரி. லைட்டா அப்படியே செவற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுத்துக்கலாம். முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை போட்டு செய்யலாம், உளுந்து போட்டு செய்யலாம், கடலை பருப்பு போட்டு செய்யலாம். நமக்கு என்ன விருப்பமோ நிறைய வெரைட்டி இருக்கு. முறுக்கு உளுந்து போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். உளுந்து வந்து பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வறுத்த உளுந்து வந்து பாத்தீங்கன்னா ஆற வச்சிடலாம். இப்ப என்ன பண்ணலாம், நம்ம முறுக்கு சுடுறதுக்கும் சீடை செய்யறதுக்கும் மாவு வந்து வாங்கி வந்திருக்கேன். சூடு பண்ணிக்கலாம். ஆமா, கொழுக்கட்டை மாவு. இது வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணிக்கலாம். இதே பாத்திரத்துல போட்டு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வறுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்தி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை சீடை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம், வெல்லம் போட்டு. ஏன்னா அதுதான் இது வரைக்கும் நான் செய்யல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வெள்ளை சீடை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஸ்வீட் சீடை தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாவு வந்து அளந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கப் வச்சிருக்கியா? வறுத்த மாவு. ஆமா, வறுத்த மாவு வந்து நல்லா ஒரு கப்பு நிறைய எடுத்திருக்கேன். சலிச்சிடலாம் இத. இவ்வளவு பெரிய ஜல்லடை சலிச்சா ஒண்ணு கூட நிக்காது சரிங்களா? சின்ன ஜல்லடை இல்ல பேபி, எல்லாமே ஊந்துறாது பாரு. இது எதுக்கு நீ சலிக்கிற சொல்லு. இதே மாதிரி கட்டியா ஒன்னு வந்துருக்கு. அது பவுடர் ஆக்கு. இது பவுடர் ஆகாது, கடையிலே கொடுத்த மாவு இல்ல. சரி, அது கூட நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா உளுத்தம் பருப்பு, அது வந்து பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சலிச்சு அழகா சேர்த்துக்கலாம். இதுல நிக்குது பெரிய பீஸ். நீ அரைச்சதுல இது மாதிரி குருணையா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில போடும்போது வெடிக்கும். அதனாலதான் வந்து சலிச்சு சேர்த்துக்கணும். இதுல வந்து தேங்காய் பூ கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ எள்ளு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவுல சால்ட் கொஞ்சமா அப்படியே சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்திருக்கேன். பட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் சேர்த்துக்கலாம். ஓ, முறுக்கு மாவா? இது கூட பட்டர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சரி. முறுக்கு மாவுல பேபி, ஸ்வீட் சீடை மாவு. ஆமா, சரி. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கப்பால ஒரு கப் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்தேன். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுல வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடா இருக்கு போல இருக்கு. ஆமா, கையை வச்சா சுட்டுடும். ஃபுல்லாவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பிசைஞ்சாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீடை வந்து உருட்டிடலாம். கையாலே வந்து பாத்தீங்கன்னா இப்படி உருட்டலாம். ஏன்னா வந்து நம்ம அழுத்தி பண்ணும்போது உருண்டை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீடை. சீடை வெடிக்கும்ன்றதுனாலே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆமா, இந்த சைஸ் போதும் இல்ல பேபி, இதோட சின்னதா பண்ணவா? இதே கரெக்டா இருக்கும்.
அப்படியே ரப்பா மாவு எடுத்து லைட்டா கையால கூட அப்படியே உருட்டி போடுங்க. அழுத்தி ஊத்தாம லைட்டா ஒரு உருண்டையும் ஒரு சைஸ்ல இருக்கு சரிங்களா? அதுக்காக பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்தா பண்ண முடியும். உருட்டு வா, நான் வந்து உருட்டுட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், சீடை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா உருட்டியாச்சு. அழகா இது மாதிரி கையாலே இப்படி உருட்டி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரஃபா தான் வந்து பாத்தீங்கன்னா உருட்டி இருக்கும், ரொம்ப அழுத்திலாம் வந்து உருட்டல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. நம்ம சீடையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, காஞ்சிச்சா? சீடை வந்து நல்லா உப்பி பெருசா வரும்னு நினைக்கிறேன். நம்ம வேற பெருசு பெருசா உருட்டி வச்சிருக்கோம். உப்பிலாம் பெருசாலாம் வராது, உப்பி தான் வரும் பாரு. ரொம்பலாம் பெருசா உப்பாது, வெந்து அவ்வளவுதான். பார்த்து போடு செய்யுதா, பொத்து 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 போடுற. எல்லாத்தையும் போடு ஒரே டைம்ல கொஞ்சம். எல்லாத்தையும் போட்டா சரி வராது. ஏன் போட செய்யுதா? இடம் மாத்திரம் கிடக்குது. அண்டா மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு ஓண்டு போட்டா எப்படி போட எல்லாத்தையும். அவதான் இருக்குது அழகா. எல்லா பக்கம் ஈவனா கிண்டி வேலை வரும். சீடை வெடிக்குமா வெடிக்காத? தெரிச்சு ஓடிடுவான் வெடிச்சு நானு. ஃப்ரெண்ட்ஸ், அழகா வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு சூப்பரா வேக வச்சு எடுத்துடலாம். சரிதா, சீடை பயங்கரமா ரெடி ஆகுது போல. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பரா இருக்குது. சீடை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சீடை. ஸ்வீட் சீடை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீடையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து போட்டோம் இல்லையா, நிறைய போட்டுட்டு உடனே கிண்டி உடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெடிப்பெடுப்பா அதெல்லாம் உடஞ்சிருச்சு. அதுவும் அந்த கரண்டி சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு செய்யணும்னு சொன்னா இவரு தான் எல்லாத்தையும் போடுனாரு. இருந்தாலும் சீடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் சீடை சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் சீடை வந்து ரெடி பண்ணியாச்சு. இவ்வளவு நாள் உப்பு சீடை தான் ரெடி பண்ணேன். இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சீடை ரெடி பண்ணிருக்கேன். ஆமா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முறுக்கு வந்து சுடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு சுட போறோம். 2 வகையான முறுக்கு வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் குழல் முறுக்கு செஞ்சுட்டு அப்புறம் ரிப்பன் பக்கோடா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். அதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மாவே பிசைஞ்சிடலாம். 2 கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். மெஷர்மென்ட் பண்ணி எடுக்கிறேன். ஆமா, இதெல்லாம் 2 கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு வறுத்து பவுடர் பண்ண உளுத்தம் பருப்பு வந்து எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் சளிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மழை இல்ல, லைட்டா வந்து குறப்பா இருக்குது அதனால. ஓகே, இந்த உளுத்தம் பருப்பு பதில் நீங்க கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை பவுடர் கூட சேர்த்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஓமம், எள்ளு எல்லாமே தான் சேர்க்கணும். பட்டர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் எள்ளு. முறுக்குனாலே வந்து பாத்தீங்கன்னா எள்ளுலாம் போட்டு செஞ்சா நல்லா சூப்பரா இருக்கும். முறுக்குக்கு முக்கியமான ஐட்டம் ஓமம் ஃப்ரெண்ட்ஸ். ஓமம் பிடிக்காதவங்க சீரகம் வந்து சேர்ப்பாங்க. ஓமம் சேர்த்தா அந்த முறுக்கு வாசனை கமன்னு வீசும். சூப்பரா முறுக்கோட எஃபெக்டே ஓமம் தான். ஓமம் போட்டாதான் முறுக்கு சுடுறாங்கன்னு தெரியுமே. வாசனை அவ்வளவு இருக்கும். இந்தம்மா டேய் ஜஸ்விதா, டேய் என்ன பண்ற? ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணலாம், நல்லா கையால கசக்கி சேர்த்துடலாம். இது மாதிரி சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். மாவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு முறுக்கு மாவை சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பாத்தீங்கன்னா சாஃப்டா பிசைஞ்சிட்டேன் முறுக்கு மாவு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், இதை 2ஆ வந்து டிவைட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் முறுக்குக்கு இது வந்து பண்ண போறேன். இன்னொன்னு வந்து ரிப்பன் பாத்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடாக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் சில்லி பவுடர் கலந்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா நல்லா கலர் ஆயிடும். மாவு பிசைஞ்சா பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தனித்தனியா போட்டு மறுபடியும் பிசைஞ்சிக்க. ஆமா, இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனையா இருக்கும். அரிசி மாவுல இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு இடத்துல மட்டும் போடுறேன், நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பிசைஞ்சு ஓரம் வச்சிடறேன். பெருங்காயத்தூள் சேர்த்தா ரொம்ப நல்லது. பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 குழா இருக்கும் இல்லையா, தேன் குழல் முறுக்கு அதுதான் செய்ய போறேன். வெள்ளை மாவு ஃபர்ஸ்ட் எடுத்து இதுல போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் செய்யறேன், நான் ரொம்ப நிறைய எல்லாம் வந்து செய்யல ஃப்ரெண்ட்ஸ். வேணும்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கலாம், நமக்கு தான் செய்ய தெரியும்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சரியா. முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுத்திக்கலாம். இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சு கரண்டில முறுக்கு ஊத்தி அழகா அப்படி சுத்த வேண்டியதான்.
சின்ன சின்னதா செஞ்சுக்கலாம், அப்பதான் நிறைய முறுக்கு வரும் நமக்கு. சரி. கரண்டியில பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் நமக்கு தெரிக்காத இருக்கும் மேல. சின்ன சின்ன முறுக்கா சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துடுச்சு. நம்ம உளுந்து சேர்த்துறதுனால முறுக்கு வந்து வெள்ளையா இருக்கு. ஆமா, கடலைப்பருப்பு சேர்த்தா அந்த கலர் பிரவுன் கலரா வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு வரும். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா முறுக்கு. போடும்போது நல்லா பபுள்ஸ் நிறைய வந்தது இல்லையா, வெந்த பிறகு அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடும். பரவாயில்லையப்பா, நான் கொஞ்சம் மாவுக்கே வந்து பார்த்தேன்னா ஒரு 10 முறுக்கு கிட்ட செஞ்சிருவோம் போலயே. ஆமா, வந்துரும் 10 முறுக்கு வந்துரும். முறுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா செஞ்சாச்சு. இப்ப ரிப்பன் முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பன் முறுக்கு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிப்பன் பக்கோடா சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அச்சு கோடு கூட இருக்கு பாத்தீங்களா, ரிப்பன் முறுக்கோட அச்சு. ஆமா, அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பன் பக்கோடா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எண்ணெயில அப்படியே சுத்தி விட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ரிப்பனா வருது? 2 ரிப்பன் தான் வருது. என்ன இல்ல, ரிப்பன் வந்து நீட்டா போயிட்டே இருக்குது, கட் பண்ண வேணாமா? கட் பண்ணி கொண்டுதான் வெந்தா இருக்கு. இல்ல, ரிப்பன் நீளமா போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெந்தா பிறகு உடைஞ்சிரும் பேபி. கட் பண்ணி உட தேவையில்ல, அப்பதான் நம்ம தானாவே உடைஞ்சிருமா? கரெக்டா இருக்கும். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. என்னடா இது உம்மா பர்ஸ் இருக்குது. இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பரா இருக்குது. இவ்ளோ பெரிய முறுக்கு. ஆனா ரிப்பன் சைஸ் வந்து சின்னதா இருக்க மாதிரி இருக்குல்ல? இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு. இதுக்கு மேல எப்படி இருக்கு? இதுதான் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பன் முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துடுச்சு. அழகா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெருசா செஞ்சா ஒரே டைம்ல எடுத்துடலாம். வந்து புட்டு வருது பாரு. அப்புறம் உடைச்சிக்க வேண்டியதான் நாம. ஆமா, அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு வந்து பண்ணிக்கலாம். இப்படியும் ஒரு ஆள் கட் பண்ணி விடுவாங்க. இல்ல கரெக்டா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடைச்சிக்கலாம். உடைச்சா ரிப்பன் ஸ்டோர் பண்ணும்போது உடச்சிக்கிட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிப்பன் முறுக்கு சூப்பரா செஞ்சாச்சு. நல்லா பெருசா சுட்டோம் இல்லையா, அதெல்லாம் உடைச்சு அழகா வந்துருச்சு பாருங்க. செம்மையா வந்து செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சீடை வந்து உப்பு சீடை பண்ணலாம்னு பார்த்தேன். உப்பு சீடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி படிக்கிற அன்னைக்கே பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்குதான் ஒரு சீடை பண்ணிருக்கல. அடுத்த வீடியோல உப்பு சீடை எப்படி பண்றதுன்னு போடுறேன். வேணும்ன்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா இன்னொரு ரெசிபி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அவல் அப்பம் வந்து செய்ய போறோம். அவல் அப்பம். ஆமா, இவ்வளவு நேரம் நம்ம அடுப்புல நிறைய ஸ்நாக்ஸ் பண்ண குட்டி பண்ணி எட்டி வந்து பாத்துட்டு இருந்தா. அவளுக்கு எதுவுமே சாப்பிடவே கொடுக்கவே இல்லை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படைக்கிறதுக்காக அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. சோ இப்ப சாப்பிடறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவல் அப்பம் பண்ணலாம். இதை வந்து நீங்க கண்டிப்பா சாமி படைக்கிற அன்னைக்கு செஞ்சு வந்து படைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவள்ல வச்சு செய்யற ஸ்நாக்ஸ், அவள் அப்பா, அவள் உருண்டை, அவள் ஸ்வீட் வந்து பண்ணுவாங்க வச்சு. அதெல்லாம் வந்து நாளைக்கு குட்டி பொண்ணுதான் கிருஷ்ணரா வரப்போறாரு. அவருக்கே கொடுக்க மாட்டியாப்பா? சரி சரி, நாளைக்கு கொடுத்துக்கலாம் குட்டி கிருஷ்ணனுக்கு. சரியா? சோ இன்னைக்கு வந்து அவர் குட்டி கிருஷ்ணன் கிடையாது, இன்னைக்கு ஜஸ்விதா. நாளைக்கு தான் குட்டி கிருஷ்ணன். சரி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ கொஞ்சமா செஞ்சுக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அவல் வந்து எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு. தண்ணி ஊத்தி கழுவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுன்னா வச்சுங்களேன், சாஃப்ட் ஆயிடும். அப்பதான் அரைக்க. அவள் அப்பம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா அவளை கழுவி ஊற வச்சுட்டேன். அவள் தண்ணியில போட்டு நல்லா கழுவி ஊற வச்சாலே ஒரு 5 நிமிஷத்துல ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இப்போ அவள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் கரைச்சி வச்சிருக்கேன். அந்த வெள்ளப்பாகையை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் கரைச்சி வச்சு சேர்த்துருக்கேன். இதோட வந்து பாத்தீங்கன்னா 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அவள் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி நிறைய விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாமா? ஆமா, மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு. இங்க பாருங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கலாம்னா. இப்போ நம்ம கிட்ட குழி பணியார கல் வந்து இல்ல. இதே வந்து பாத்தீங்கன்னா குழி பணியார கல் இருந்ததுன்னா நெய் ஊத்தி அழகா குழி பணியார மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பணியாரம் அவல் பணியாரமா இருக்கும். நம்ம எண்ணெயில ஊத்தி வந்து எடுக்கிறதுனால அவல் அப்பமா மாத்திக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. மாவு வந்து கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துருவன தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பா
அப்பம் மாவு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சிருக்கேன். இது வந்து நெய்ல பொரிப்பாங்க, நெய் அப்பம் கூட சொல்லுவாங்க. நம்ம நெய்லாம் வந்து யூஸ் பண்ணல. ஒரு அண்டா நெய்க்கு எங்க போறது? இவ்வளவு தூரம் நெய் வாங்கணும்னா 1000 ரூபாய் இருக்கும் சங்கீதா. இல்ல எண்ணெயும் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெய்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில தான் செய்ய போறேன். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்தா நம்மளோட அவல் அப்பம் ரெடி. சூப்பர் பேபி. இதே மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில பொரிக்க வேணாம், நம்ம வந்து குழி பணியாரம் மாதிரி செய்யணும்னா குழி பணியாரம் ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி விட்டா மிதமான தீயில வந்து வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆமா, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவல் பணியாரம். வாவ், சூப்பரா இருக்குது. அவல் அப்பம், அவல் அப்பம், அவல் பணியாரம் அப்பம் கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வகை வகையா நம்ம வீட்டுல கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாமே செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாளைக்கு வச்சு படைக்கலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு உருண்டை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொரி உருண்டை, இன்னும் எக்கச்சக்கமான பலகாரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து செஞ்சு வைக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு செஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ 2-3 ரெசிபி பண்ணி ஒரு இலை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸா வைக்கலாம். வீட்டுல வந்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில வாங்குறத விட வீட்லயே நம்ம ஆரோக்கியமா நம்ம பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் செஞ்சதுல உங்களுக்கு எந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உப்பு சீடை இன்னொரு நாளைக்கு பண்ணலாம். ஓகே ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி கிருஷ்ணனை ரெடி பண்றதுக்கு ஷாப்பிங் போறோம். அது அடுத்த வீடியோல பார்க்கலாம்.